டியர் சில்ட்ரன், நம்ம இப்போது அந்த காமர்ஸோட கொஸ்டின் பேட்டர்ன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு கொஸ்டின் பேட்டர்ன் தெரிஞ்சால் தான் நீங்கள் அதை வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ரோம் லெட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூஸ் வந்து 20 சூஸ் இருக்கும். 1 மார்க் கொஸ்டின், அது மல்டிபிள் சாய்ஸ் எம்சிக்யூஸ். ஸோ டோட்டலாக இந்த புக்கில் 185 சூஸ் வரைக்கும் இருக்கும். அவுட் ஆஃப் விச் தே வில் ஆஸ்க் 15 to 16 சூஸ். புக் பேக்கில் இருக்கிறது 16 சூஸ் தே வில் ஆஸ்க். அதை வந்து அதுக்கப்புறம் உள்ள மீதி ஒரு 4 இல்லைன்னா 5 சூஸ் வந்து இன்சைட் த புக் கேட்பாங்க. ஸோ இந்த புக் பேக்கை தரவு பண்ணிட்டீங்கன்னா ஈஸிலி யூ கேன் ஸ்கோர் 15 மார்க்ஸ். தென் 2 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் 10 கொடுத்து 7 யூ ஹாவ் டு அட்டெண்ட். அது வந்து 14 மார்க்ஸ்க்கு. அதே மாதிரி 3 மார்க் கொஸ்டின்ஸும் 10 கொடுத்துட்டு யூ ஹாவ் டு, அதெல்லாம் ஓப்பன் சாய்ஸ் கொஸ்டின்ஸாக இருக்கும். 7 கொஸ்டின்ஸ் யூ ஹாவ் டு அட்டெண்ட் ஃபார் 21 மார்க்ஸ். And as far as 5 marks is concerned, 14 questions, this or that questions will be there, and this or that any one question you have to choose. So அது வந்து 5 mark question வந்து 7 போட்டிங்கன்னா 35 மார்க்ஸ் வரும். 10 மார்க்ஸ் வந்து இன்டர்னல், உங்கள் ஸ்கூலில் கொடுக்குற இன்டர்னல் மார்க்ஸ். ஸோ அதுவும் சேர்த்து 100 மார்க்ஸ் கால்குலேட் ஆகும். ஸோ திஸ் இஸ் த கொஸ்டின் பேட்டர்ன் ஃபார் காமர்ஸ். ஆஸ் வெல் அஸ் த அக்கௌண்டன்சி ஆல்சோ த சேம் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் பேட்டர்ன் வில் பி given. ஸோ இந்த பேசிஸில் நம்ம இப்போது படிக்க போகிறோம். எப்படி படிக்கிறது என்னங்கிறது நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த யூனிட் 1 காமர்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பிஸ்னஸில் சாப்டர் 1 ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் காமர்ஸ் இன் த சப்கான்டினென்ட், அதோட டுட்டோரியல்ஸ் வந்து 4 வீடியோவில் பண்ணியிருக்கேன். அதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை நீங்கள் வந்து பாருங்கள். Now what we are going to do is we are going to discuss the question and answers and the choose and other things. ஏன்னா உங்களுக்கு ஸ்கூலில் டீச்சர்ஸ் வந்து they will teach and they will mark the questions. படிக்கும்போது தான் அதில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அது நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், த சூஸ் தான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு தமிழில் 1 by 1 சொல்லி கொடுக்குறேன். இன் பாண்டியாஸ் டைனாசிட்டி த பிளேஸ் வேர் த குட்ஸ் ஆர் சோல்டு இஸ் கால்டு அங்காடி. ஸோ இது வந்து எல்லாமே பாதி இதில் தமிழ் வேர்ட்ஸ் தான். அங்காடின்னா என்ன, நம்ம தமிழில் தெரியும் கடை அப்படின்னு தெரியும் இல்லையா, அதுதான் வந்து அங்காடி. ஸோ எழுதும்போது என்ன பண்ணோம், ஆப்ஷன் ஏ அப்படின்னு போட்டுட்டு அங்காடின்னு எழுதுவீங்க. தென் செகண்ட் சூஸ் பாருங்கள், த ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் பிளேஸ் இஸ் ரிமூவ்ட் பை டிரான்ஸ்போர்ட். ஸோ பிளேஸ்னால் என்ன, ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் பிளேஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தட் இஸ் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகிற அந்த இடத்த வந்து இதை வந்து எது வந்து ரிமூவ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிரான்ஸ்போர்ட் வந்து ரிமூவ் பண்ணும். ஸோ டிரான்ஸ்போர்ட், TRANSPORT, டிரான்ஸ்போர்ட்னா போக்குவரத்து அப்படின்னு அர்த்தம். இதுவும் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் ஒன், ஹூ ரோட் அர்த்தசாஸ்திரா, இது நம்ம அந்த லெசன்லேயே பார்த்துட்டோம். கௌடில்யா, KAUTILYA. உங்களுக்கு ஸ்பெல்லிங்லாம் இதில் நீங்கள் லேர்ன் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன்லேயே இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஆப்ஷன் ஏ, கௌடில்யா. ஹூ ரோட் அர்த்தசாஸ்திரா, அர்த்தசாஸ்திராங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா the book related to the economics, எக்கானமி பற்றின ஒரு ஃபுல் புக் அது. அதை யார் எழுதினார் அப்படின்னு கேட்டால் கௌடில்யா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு 4th சூஸ் பாருங்கள், ட்ரேட் அண்ட் காமர்ஸ் வாஸ் காமன் டு டேஷ் டைனாசிட்டி. ஸோ டேஷ் டைனாசிட்டினா என்ன, நம்மளுக்கு என்ன வரப்போகுது படிச்சிருக்கோம் அதில், பாண்டியா டைனாசிட்டி. ஸோ இப்போ இந்த இதில் ஸ்பெல்லிங் வந்து பாண்டியான்னு மாற்றிக்கலாம் பாருங்கள், அது மாதிரி தப்பு அது, அதை மாற்றிக்கணும். நான் மேலே ஸ்பெல்லிங் எழுதியிருக்கேன், பாண்டியா, பாண்டியர்கள் சொல்கிறோம் இல்லையா, மதுரை பீப்புள் இல்லையா, பாண்டியா, PANDIYA, பாண்டியா டைனாசிட்டி. தென் டேஷ் வாஸ் த ஃபர்ஸ்ட் சுல்தான் who paved the way in the dense forest and helped traders to move from one place to another place for their commercial caravans அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த சுல்தானோட பேர் யார், அவர் வந்து என்ன பண்ணார், டென்ஸ் ஃபாரஸ்ட்டில் ட்ரேடர்ஸ் எல்லாம் ஒரு மார்க்கெட் பிளேஸ்லேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப அந்த கமர்ஷியல் கேரவன்னா இப்போ உங்களுக்கு தெரியும் ஈஸியாக இந்த ஆக்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது தான் கேரவன். அது மாதிரி வண்டிகளெல்லாம் ஏற்பாடு பண்ணுறது யார் அப்படின்னா பால்பன். இதுவும் ஆப்ஷன் ஏ, BALBAN, பால்பன் வாஸ் த ஃபர்ஸ்ட் சுல்தான். ஸோ இப்போ நம்ம அகெயின் இதை ஒரு ஜஸ்ட்டு ஒரு ரிவைஸ் மாதிரி பண்ணுவோம் பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி வந்து எழுதி வச்சுருந்துருங்க வேணும்னாக்க. அந்த என்ன தான் ஆப்ஷன்ஸ் பின்னாடி வந்து ஆன்சர்ஸ் கொடுத்துருந்தாலும் நீங்கள் அதை எழுதி வச்சுனா தான் சரியாகும். இன் பாண்டியாஸ் டைனாசிட்டி த பிளேஸ் வேர் த குட்ஸ் ஆர் சோல்டு இஸ் கால்டு அங்காடி அப்படின்னு சொல்கிறோம். த ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் பிளேஸ் இஸ் ரிமூவ்ட் பை டிரான்ஸ்போர்ட். Who wrote Arthashastra? Kaudilya.
Okay, then trade and commerce was common in Pandya dynasty. Balban was the first sultan who paved the dense forest and helped the traders to move from one marketplace to another place for their commercial caravans அப்படின்னு சொல்லி. ஸோ இதில் ஆக்ஷன் இது ஆன்சரோடு இதில் இருக்குது, இதை நீங்கள் படிச்சுப்பீங்க. ஓகே, நம்ம வந்து இந்த வெரி ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின்ஸ்ன்னு பார்க்க போகிறோம். இது வந்து 2 marks. இது வந்து உங்களுக்கு ஒரு போனஸ் மாதிரி ஆக்சுவலாக. என்ன அப்படின்னா 1 or 2 லைன்ஸில் இதுக்கு ஆன்சர் எழுதினா போதும், டு த பாயிண்ட் எழுதினா போதும், வளவளன்னா இதுக்கு எழுதவே தேவையில்லை. சரியா? ஃபர்ஸ்ட் ஒன், வாட் இஸ் மென்ட் பை பார்ட்டர் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். பார்ட்டர் சிஸ்டம்னா என்ன? தமிழில் பண்டமாற்ற முறை அப்படின்னு சொல்கிறோம். ஒரு பண்டத்தை கொடுக்குறோம், அதுக்கு பதிலாக இன்னொன்று வாங்கிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்மள்கிட்ட நெல் நிறையா இருக்குது அப்படின்னா நெல்லை வந்து ஒரு படி கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க வந்து ஒரு உளுந்து ப்ரொடியூஸ் பண்ணுறான் அப்படின்னா அந்த உளுந்தையோ இல்லை வேறு ஏதாவது அரிசியோ மாற்றி வாங்கிக்கிறது, அதுதான் வந்து பார்ட்டர் சிஸ்டம். ஸோ இப்போ இதை நம்ம எழுத போகிறோம். வாட் இஸ் மென் பை பார்ட்டர் சிஸ்டம்? பேஜ் நம்பர் 6 இதோட ஆன்சர் இருக்குது. இதை நம்ம பார்க்கலாம். இது பாருங்கள், பேஜ் யூ ஜஸ்ட் டேக் பேஜ் நம்பர் 6. இதை பாருங்கள், இந்த இடத்துல இருக்கு பாருங்கள், பார்ட்டர் சிஸ்டம் அப்படின்னு இருக்கா? எஸ். இப்போ இது மேலே குட்ஸ் ஃபார் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் குட்ஸ் ப்ரையர் டு த இன்வென்ஷன் ஆஃப் மணி அண்ட் திஸ் இஸ் கால்டு பார்ட்டர் சிஸ்டம். இவ்வளோண்டு எழுதினா போகிறோம் நீங்கள் இந்த 2 mark கொஸ்டின்ஸ்க்கு. ஸோ பொருட்களுக்காகவே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். மணிங்கிற ஒரு மீடியம் ஆஃப் இது வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அதை தான் நம்ம பார்ட்டர் சிஸ்டம்னு சொல்கிறோம். அகெயின் நான் திருப்பி சொல்லக்கூடாது, சொல்லிக் கொடுக்கும்போதே உங்களுக்கு அது வந்து நெட்ரு ஆகிடும். குட்ஸ் வேர் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் குட்ஸ் ப்ரையர் டு இன்வென்ஷன் ஆஃப் மணி அண்ட் தட் இஸ் கால்டு பார்ட்டர் சிஸ்டம் அப்படின்னு எழுதிடணும். பார்ட்டர் சிஸ்டம்னு என்ன? அகெயின் பண்டம் மாற்று முறை, அதுதான் தமிழில். ஸோ இது உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டின் வெரி வெரி ஈஸி. இந்த 3 கொஸ்டின்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்து வரும். ஓகே, இப்போ now let's move on to the second question. What is meant by நாளங்காடி? இதில் ஒரு விஷயம் நல்லாவே ஞாபகம் வச்சுக்கோங்க. நாள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நான் ஈஸியாக அதை என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிக் கொடுக்குறது. அப்படின்னா நாள் அப்படின்னா என்ன? பகல். சரியா? அப்போ டே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ஃபஸ்ட்டு வந்து டே அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து நைட் அப்படின்னு எடுத்துக்கணும். ஒன்று வந்து டே மார்க்கெட், அனதர் ஒன்று வந்து நைட் மார்க்கெட். அவ்வளோதான். அதை எதுன்னு கன்ஃபியூஸ் ஆகிடாமல் இருக்கணுமா, மறந்து போகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்கிறோம்? அந்த நாள் அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் அதை அண்டர்லைன் பண்ணி புரிஞ்சுக்கணும். தட் இஸ் பாருங்கள், இந்த நாளை வந்து அண்டர்லைன் பண்ணிக்கணும். ஸோ இந்த நாள் அப்படின்னா என்னென்னா டே ஆகிடுது. ஸோ அது வந்து நாளங்காடி. இதோட ஆன்சர் பாருங்கள், 2 and 3 இருக்குது. பேஜ் நம்பர் 2 and 3. See, let's move on to the page numbers 2 and 3. இதில் பாருங்கள், இந்த லாஸ்ட்டில் இருக்குது இதோட ஆன்சர். தெரியுதா? எஸ். The place where the goods were sold was called அங்காடி. இந்த இயர் பீரியட், அந்த இந்த இயர் பீரியட்லாம் வேண்டியதில்லை. ஓகே, the place where the goods were sold was called அங்காடி. இந்த இயர் பீரியட் அடிச்சிடலாம். The day market was called as நாளங்காடி. ஸோ டே மார்க்கெட்டுங்கிறது தான் அண்டர்லைன் பண்ணோம். அந்த வேர்ட் தான் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். டே மார்க்கெட் வாஸ் கால்ட் அஸ் நாளங்காடி. ஸோ இதை மட்டும் எழுதினீங்கன்னா 2 marks ஈஸியாக கிடச்சிடும். தட் இஸ் த பிளேஸ் வேர் த குட்ஸ் வர் சோல்டு வாஸ் கால்ட் அஸ் அங்காடி. ஃபுல் ஸ்டாப். த டே மார்க்கெட் வாஸ் கால்ட் அஸ் நாளங்காடி. இப்போ அடுத்த கொஸ்டின், 3rd கொஸ்டின் வர போகிறீங்க. வாட் இஸ் ஆலங்காடி அப்படிங்கிறது 3rd கொஸ்டின் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அகெயின் இப்போ இதே இதான் எழுத போகிறோம். ஃபர்ஸ்ட் லைன் வந்து த சேம். த பிளேஸ் வேர் த குட்ஸ் வேர் சோல்டு வாஸ் கால்ட் அஸ் அங்காடி எழுதிட்டு த நைட் மார்க்கெட் வாஸ் கால்ட் அஸ் ஆலங்காடி அப்படின்னு எழுது. ஸோ இப்போ இந்த இதில் என்ன பண்ணோம்? நைட் மார்க்கெட்டுங்கிறத வந்து அண்டர்லைன் பண்ணோம். பாருங்கள், நைட் மார்க்கெட் வாஸ் கால்ட் அஸ் ஆலங்காடி. அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த 3 கொஸ்டினையும் நம்ம திருப்பி அகெயின் இப்போது நம்ம வந்து ரிவைஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், வாட் இஸ் மென்ட் பை பார்ட்டர் சிஸ்டம்? இப்போவே நீங்கள் நெட்ரு பண்ணிடலாம். உங்களுக்கு 6 + 5 11 மார்க்ஸ்க்கு நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னு ஒரு ஈஸியாக புரிஞ்சிடும். வாட் இஸ் மென்ட் பை பார்ட்டர் சிஸ்டம்? பார்ட்டர் சிஸ்டம்னா என்ன? பண்டமாற்று முறை. பண்டமாற்று முறை அப்படின்னா என்ன? ஒரு பொருளை கொடுக்குறோம், அதுக்கு பதிலாக விதவுட் கிவிங் மணி இன்னொரு பொருளை நம்ம வாங்கிக்கிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கேரட் கொடுத்துட்டு உருளைக்கிழங்கு வாங்குற மாதிரி ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள். ஸோ
barter system. The goods in olden days, goods were exchanged for goods, and this is called a barter system. Then next one is, what is meant by நாலங்காடி? நாலங்காடினா என்ன? நான் என்ன சொல்லியிருக்கேன்? நாள் அப்படின்னா டே. ஸோ the place where the goods were sold is called அங்காடி. அங்காடினா கடை, வெறும் அங்காடி. ஸோ the day market was called as நாலங்காடி. அதுதான் இந்த செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர். Third, what is meant by ஆலங்காடி? So the place where the goods were sold is called அங்காடி. அது திருப்பி அகைன் அப்படியே ரிப்பீட் பண்ணுறீங்க. The night market was called as ஆலங்காடி அப்படின்னு சொல்கிறோம். நைட், இரவு நேரத்தில் செயல்படும் மார்க்கெட், அதுதான் வந்து ஆலங்காடி. ஸோ சில்ட்ரன், இஸ் இட் கிளியர்? ஸோ இப்போ நீங்கள் 5 சூஸ் படிச்சிட்டோம் அண்ட் 3 ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின் படிச்சிட்டோம். ஸோ தட் ஒரு 11 மார்க்ஸ்க்கு நம்ம இப்போ தர போகிறோம்.